ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதுக்குன்னு எந்த பொருளுமே நம்ம ஸ்பெஷலாக வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சுலபமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டு தூள் தேவைப்படுது. அதனால் ப்ரெட்டை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 ப்ரெட் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு, கொட்டிடலாம். நான் 2 டைமாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதை 2வது பண்ணுறதை அப்படியே மிக்ஸி ஜார்லேயே வச்சுக்கலாம். இது காலியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு தூள் ஈரமாயிடுச்சுன்னா நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்குக்கு நம்ம தோல் சீவி எடுத்துடலாம். தோல் சீவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் கை போட்டு கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கேரட் முடிஞ்சளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சீவல் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க, துருவி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு குடமிளகாய் ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நம்ம திரும்ப சேர்க்க முடியாது, அதனால் சேர்க்கும்போதே கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துருங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், குடமிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் சும்மா ஃப்ளேவருக்கும் லைட்டாக காரத்துக்காகவும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. இந்த கேரட்டில் இருக்கிற ஈரம், உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா உப்பு மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு, இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இன்னொரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம செய்கிற மாவு உருண்டை இதில் டிப் பண்ணி எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொட்டி தூள் ரெடியாக இருக்குது, கார்ன்ஃப்ளவர் மாவு, மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டிக்கோங்க. உருண்டையாவோ இல்லை சிலிண்டர் போலவோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன். ரொம்ப பெருசு பெருசாக போடணும்னா இந்த அளவுக்கு எடுங்க, சரியாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக உருட்டி பிணைங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சாஃப்டாக இருக்கல, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். இது போல் லைட்டாக பிசைஞ்சு இது போல் சிலிண்டர் போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 கையில் வச்சு உருட்டுறாங்க கூட உருட்டிக்கிறலாம். இப்போ இதை நம்ம அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு இந்த ரொட்டி தூளை போட்டு நல்லா பிரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ இன்னொரு உருண்டையை உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் உருண்டையாக போட்டாலுமே நல்லா பால் மாதிரி நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் உருண்டையாகவும் உருட்டி வச்சுருக்கேன். இது போல் இப்படி உருட்டினீங்கனாலே உங்களுக்கு ஷேப் வந்துடும். மறுபடியும் இதை முக்கிட்டு ரொட்டி தூளை பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போலவே எல்லா மாவையும் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கட்லெட் மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், உருண்டையாக பால் மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு பாருங்கள். இதை ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தனியாக கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே கருகுன மாதிரி ஆகிடும். ரொட்டி தூள் சேர்த்துறதுனால கருகுன மாதிரி ஆகிடும். மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அது போல் பிரட்டி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் வெந்து வர்ற மாதிரி. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம்.
இந்த டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெறுமனே சும்மாவும் நம்ம அப்படியே சாப்பிடலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குல செஞ்ச ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதில் கேரட்டு குடமிளகாலாம் வச்சுருக்கனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும். தினம் தினம் நீங்கள் வடை பஜ்ஜின்னு செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது போல் செஞ்சு கொடுங்க. இது வேலையும் ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான முறையில் எப்படி இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.